இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இன்றைக்கி டெட்டுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனுவல் பிளானர்லேயே கிடையாது. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் விட்டாங்க. அந்த ஆனுவல் பிளானர்லேயே டெட்டுக்கான அறிவிப்பு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த வருஷம் டெட்டு வராதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் கல்வித்துறை அமைச்சர் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி உறுதிப்படுத்தினார். அதை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி டெட்டு விரைவில் நடத்துவோன்னு. ஸோ அதுக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங்க்கு என்ன மாதிரி ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இந்த டெட்டில், கரண்ட் பிஎட்க்கு என்ன மாதிரி பிஎட் படிச்சிருக்கவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வரலாற்றிலே இல்லாத மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி டெட் பாஸ் மதிப்பெண் 82 மதிப்பெண்ணாக குறைச்சாங்க. எப்போ குறைச்சாங்கன்னா 2014 குறைச்சாங்க. அந்த 13-14 அப்பாயின்மெண்ட் அப்போ குறைச்சாங்க. ஸோ அதில் இல்லாத மாதிரி 60 மார்க்காக இந்த டைம் குறைச்சிருக்காங்க. ஒன் டைம் கன்செஷன் சொல்லி அது யாருக்கு என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் கொடுப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மக்கிட்ட யாராவது டெட்டு சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நான் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் டெட் கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 2012 இப்போ வரலையும் அதிகமான டெட் பாசிங் கேண்டிடேட்ஸ் நம்மக்கிட்ட தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே மாதிரி இந்த டைம் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியத்தில் 167 பேரும், தெலுங்கில் 25 பேர், மொத்தம் 192 பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸ்டேட் ஃபஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பரும் தரேன். நீங்கள் விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி, அதாவது 11/8/2025 இன்றைக்கி டிஆர்பி சைட்லேருந்து ஒரு கிளியரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2025 அப்படின்னு. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆனுவல் பிளானரில் டெட்டை பற்றின அறிவிப்பே கிடையாது. அது எஸ்ஜிடி டெட்டு மட்டும்தான் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ எல்லாருமே நிறைய பேர் சொன்ன கருத்துக்கள், பரவலான கருத்துக்கள் ஆனுவல் பிளானரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா நிச்சயமாக எக்ஸாம் நடக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை பொய்யாக்கும் வகையில் தான் இன்றைக்கி டெட்டுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதே மாதிரி தான் எஸ்ஜிடிக்கான அறிவிப்பும் நிச்சயமாக விரைவில் வெளியாகும். ஓகேங்களா? இந்த டெட் தேர்வு முடிஞ்ச உடனே நிச்சயமாக எஸ்ஜிடிக்கான அறிவிப்பையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பி கால்பர் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு டெட்டு தேவையில்லை. ஆனால் யூஜிடிஆர்பிக்கும் எஸ்ஜிடிக்கும் டெட்டு தேவை. அதனால தான் டெட்டை ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. டெட்டு வச்சு ரிசல்ட் விட்ட உடனே யூஜிடிஆர்பி எஸ்ஜிடியும் நிச்சயமாக கால்பர்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறவங்க, ஆல்ரெடி டெட்டு கிளியர் பண்ணவங்க நீங்கள் படிக்கவே ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமாக படிங்க. நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இன்றைக்கி விட்டதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதை இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு இன்றைக்கி இருந்தே அப்ளிகேஷன் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றைக்கி இருந்தே போட ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டேட் 8/9, அதாவது அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரல 8ஆம் தேதி வரலையும் கொடுத்துருக்காங்க. எடிட் ஆப்ஷன் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதில் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டேட்டையும் சொல்லிட்டாங்க. 2 நாள் எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது எக்ஸாம் டெட் பேப்பர் 1க்கு 1/11/2025. எவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் வருது பாருங்கள். 1/11 முடித்த உடனே அடுத்த 20 நாள் இல்லை 1 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக ரிசல்ட் விட்டுருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக அந்த நவம்பர் 2 இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக் எஸ்ஜிடி அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கான கால்பர் 100% வரும். ஓகேங்களா? ஜனவரி ஆர் பிப்ரவரிக்குள்ளே அவங்க அந்த எக்ஸாம் கால்பர் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் ஒரு கணக்கே கிடையாது. ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எந்த டேட்டும் கால்பர் பண்ண கூடாது. ஆனால் எலெக்ஷன் முன்னாடி என்ன வேணாலும் கால்பர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் எக்ஸாம்ஸ் போஸ்டிங் போடுறாங்களோ இல்லையோ எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அடுத்த பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர் 1க்கான எக்ஸாம் அந்த டெட் பேப்பர் பேப்பர் 1க்கு 1/11, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதியும், பேப்பர் 2க்கு நவம்பர் மாதம் 2ஆம் தேதியும் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நிச்சயமாக இந்த டேட்டில் நான் டென்டேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிச்சயமாக இந்த டேட்டில் நடந்திருக்கும். ஏஜை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 18 வயசு ஆயிருக்கணும் குறைந்தபட்சம். அதிகபட்சம் எவ்வளோ வயசு வேணாலும் ஆயிருக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆக்சுவலாக அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச குவாலிஃபிகேஷன் தான். பெருசாக ஒன்றும் இதை பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? டிடிஆர் முடிச்சிருக்கணும் கம்பல்சரியாக. இல்லைனா புதுசாக இருக்கிற மாதிரி அந்த 4 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லிட்டு 4 இயர்ஸ் முடிச்சிருக்கணும் 50% மார்க்கோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதே மாதிரி
மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து ஃபைனல் இயர் வந்து முடிச்சிருக்காங்களோ, அவங்களும் வந்து டெட் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து மே மாசம் தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஃபைனல் இயர் இப்போ வந்து படிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து மே மாசம் தான் அடுத்த மே மாசம் தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அது வேற விஷயம். ஓகேங்களா? ஆனா, நீங்க டெட் வந்து இதில வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆனா, அந்த சர்டிஃபிகேட் த கேண்டிடேட்ஸ் வில் பி இஷ்யூட் டெட் சர்டிஃபிகேட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் பாசிங் த பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இல்லை டிப்ளமோ அந்த பாஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து டெட் சர்டிஃபிகேட் கொடுப்போம் சொல்லி அப்படின்னு சொல்லி வந்து நாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. பேப்பர் 2க்கும் வந்து as well as வந்து அதே தான். ஓகேங்களா? ரிசர்வேஷன் பாலிசிஸை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? ரிசர்வேஷன் பாலிசிஸ் வந்து 90 மார்க், அதாவது 2012 இருந்தது. அதே மாதிரி வந்து 82 குறைச்சாங்க. 2013-14 வந்து குறைச்சாங்க அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேப்பர் 2 யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே as well as காமன் தான். அதாவது பிஎட் படித்தவங்களுக்கு வந்து 50% மார்க்கோட வந்து இருக்கணும். ஓகேங்களா? கிராஜுவேஷன் வந்து அட்லீஸ்ட் வந்து 45% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த ஒருங்கிணைந்த பிஎட், இன்டகிரேட்டட் பிஎட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அது 4 இயர்ஸ் அதுவும் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அது எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து கைட்லைன்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதாவது வந்து 150 மார்க்ஸு. அந்த 150 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கு தமிழ், இங்கிலீஷு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், இதெல்லாம் 30 மார்க்ஸாக வந்து இருக்கும். சயின்ஸ், சோசியல் வந்து 30 மார்க்ஸாக, அதான் இவிஎஸ்ன்னு 30 மார்க்காகவும், சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 மார்க், டோட்டலாக வந்து 150 மார்க்ஸு. அதே மாதிரி வந்து பேப்பர் 2க்கும் வந்து அதே மாதிரி தான். ஓகேங்களா? அதாவது வந்து உங்களுடைய லாங்குவேஜ்லேருந்து வந்து 100 மார்க், 30 மார்க் வந்து இருக்கும். இங்கிலீஷில் வந்து 30 மார்க் வந்து இருக்கும். அதே மாதிரி சைக்காலஜியில் வந்து 30 மார்க் இருக்கும். மற்றது மேக்ஸ் சயின்ஸ் இருக்கவங்கள மேக்ஸ் 30, சயின்ஸ் 30. சோசியல் சயின்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸ் வந்து 60 மார்க். இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து மார்க்கை வந்து குறைச்சிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து as well as 90 மார்க் தான், 60%. எஸ்சி, எஸ்சிஏ, அதாவது பிசி, எம்பிசி யாராக இருந்தாலும், டிஎன்சி யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து 82 மார்க்ஸ். ஓகேங்களா? 82 மார்க் வந்து 82.5, அது 82 மார்க் வந்து பாஸ் மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்டிக்கு முதன் முறையாக அதுவும் இந்த டைம் மட்டும் தான் இந்த ஆஃபர், அதாவது 2025 கால்பரில் மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து, அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னு சொல்கிறத விட இந்த டைம் மட்டும் தான் ஒன் டைம் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது 40% மார்க்ஸ், 40% மார்க்னால் வந்து எவ்வளோங்க, வெறும் 60 எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஷெட்யூல் ட்ரைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் 60 மார்க் வந்து எடுத்தாவே வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையிலையும் அதை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பொறுத்தவரையிலையும் வந்து என்னென்னா வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, மேக்ஸு இல்லைனா வந்து சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். டெட் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அது சார்ந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட்ஸும் வந்து கிளியர். ஏன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து இல்லைன்னாங்க, மறுபடியும் வந்து இருக்குன்னாங்க. இப்போ மறுபடியும் சொல்லியாச்சு மேக்ஸ் சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இது. அதே மாதிரி கரண்ட் இயர் பிஎட், கரண்ட் இயர் டீச்சர் ட்ரைனிங் வந்து அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபைனல் இயர் வந்து யாரெல்லாம் வந்து எழுதிருக்காங்களோ ஓகேங்களா அவங்க வந்து எழுதிக்கலாம். ஆனால் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து அந்த ஆஃப்டர் அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து கவனிக்கத்தக்க விஷயம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கவனிக்கத்தக்க விஷயங்கள் தான் இன்றைக்கி. இதில் மற்றதெல்லாம் வந்து என்னென்ன ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், என்னென்ன நம்ம அப்லோட் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது அஸ்யூஷுவல் தான், அது யாருக்கும் புதுசு கிடையாது. அதாவது எஸ்டி ஒன் டைம் கன்செஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எஸ்டிக்கு மட்டும் 60 மார்க்கா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அது இந்த டைம் மட்டும் தான் அந்த கன்செக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இனி வரும் காலங்களில் அது மாதிரி வந்து இல்லை, அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள். டெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஒரு பெரிய இதில் ஒரு நல்ல பிளானிங்கோடு படித்தோம்னா இந்த காலமே வந்து, அதாவது வந்து நவம்பர் மாதம் வரலையும் வந்து இருக்கக்கூடிய காலமே வந்து போதும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து இருக்கோம். இன்னும் செப்டம்பர் இருக்குது, அக்டோபர் இருக்குது, 2 மாதம் முழுசாக இருக்குது. இந்த 2 மாத காலமே வந்து 2.5 மாதம் கிட்டத்தட்ட முழுசாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 2.5 மாதம் காலமே, இந்த 80-85 நாட்கள் இந்த காலமே வந்து போதும் நம்ம ஒரு டெட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ பிளான் பண்ணி படித்தா இந்த எக்ஸாம்ன்றது வந்து ஈஸி தான். பிளான் பண்ணி படிங்க. விரைவில் வந்து எஸ்ஜிடியும் வரப்போகுது, யூஜிடிஆர்பியும் வரப்போகுது. நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்பு காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த ஆட்சியினுடைய கடைசி வருஷன்றதால் நிச்சயமாக எல்லா தேர்வையும் நடத்திடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துக்களும் வந்து இல்லை. உழைப்பை மட்டும் கொடுங்க. இந்த உலகம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.